எண்ணும் எழுத்தும். வணக்கம் குழந்தைகளே. நம்ம சென்ற வகுப்புல வேளாண்மை பாடத்துல என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? கதை பார்த்தோம். என்ன கதை பார்த்தோம்? ஒரு சோற்று பருக்கையின் கதை. வெரி குட். ஒரு சோற்று பருக்கையின் கதை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பயிர்களின் வகைகளை பற்றி பார்க்க போகிறோம். 4 குழுவாக பிரிஞ்சுக்கலாம். நீங்கள் முதல் குழு, நீங்கள் 3 பேர் 2ஆம் குழு, நீங்கள் 3ஆவது குழு, 4ஆவது குழு. முதல் குழு என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்கிற படங்களை பார்த்து இதில் உணவு சமைக்க என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்றத மட்டும் நீங்கள் எடுக்கணும். நீங்கள் 2ஆம் குழு பூக்கள் மட்டும் எடுக்கணும். 3ஆம் குழு பழங்கள் படங்கள் மட்டும் எடுக்கணும். மீதம் இருக்க படங்கள் எல்லாம் யார் எடுக்கணும்? 4ஆம் குழு எடுக்கணும். ஆரம்பிக்கலாமா? முதல் குழு வாங்க. நீங்கள் என்ன படங்கள் எடுக்கணும்? வெரி குட். உணவு சமைக்க தேவையான பொருட்கள். பாருங்க, எடுங்க. ஃபர்ஸ்ட் உன்னோட பிக்சர் சொல்லுப்பா. உன்னோட படம் என்னென்ன படம் சொல்லு. பச்சை பயிறு, கொள்ளு பயிறு, கேழ்வரகு. உன்னோட படம் என்னென்னப்பா சொல்லு. நெல், சோளம். நெல், சோளம். நீ என்னென்ன படம் வச்சிருக்கமா சொல்லு. கம்பு, மக்காச்சோளம், உளுத்தம்பருப்பு. கம்பு, மக்காச்சோளம், உளுத்தம்பருப்பு. சரி, முதல் குழு உணவு சமைக்க தேவையான பொருட்கள்லாம் எடுத்தாங்க. போய் உட்காருங்க. 2ஆம் குழு வாங்க. நீங்கள் பூக்கள் படங்கள் எடுங்க. நீங்கள் என்ன பூ எடுத்திருக்கீங்க? மல்லிகை. குட். நீங்கள் என்னென்ன பூ எடுத்திருக்கீங்க? ரோஜா, சாமந்தி. நீங்கள் என்ன எடுத்திருக்கீங்க? செவ்வந்தி. செவ்வந்தி. வேற எதுவும் பூக்கள் படங்கள் இருக்கா பாருங்க. இருக்கா? இல்லை. வெரி குட். நீங்கள் போங்க இடத்துக்கு. 3ஆம் குழு வாங்க. நீங்கள் என்ன படங்கள் எடுக்கணும்? பழங்கள். வெரி குட். நீ என்னம்மா எடுத்திருக்க? வாழைப்பழம். வாழைப்பழம். வெரி குட். நீப்பா? மாம்பழம். மாம்பழம். ஓகே, இவங்க பழங்கள் எடுத்திருக்காங்க. நீங்கள் போங்க. இப்போ 3 குழு வந்து படம் எடுத்துட்டாங்க. இப்போ 4ஆவது குழு வந்து நீங்கள் இருக்கிற படங்கள்லாம் எடுங்க பார்க்கலாம். வாங்க, இருக்க எல்லா படத்தையும் எடுங்க. நீ என்னென்ன பழம் எடுத்திருக்க? தேங்காய், மிளகாய். தேங்காய், மிளகாய். நீ என்னென்னமா எடுத்திருக்க? ரப்பர், பருத்தி, தேயிலை. ரப்பர், பருத்தி, தேயிலை. நீ என்னப்பா எடுத்திருக்க? காபி, கரும்பு, எள், நிலக்கடலை. காப்பி, எள், கரும்பு, நிலக்கடலை. போங்க. இது எல்லாமே பயிர்கள் தானே? ஏன் நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக எழுதியிருக்கோம், ஒன்றா எழுதாம? நீ சொல்லுமா.
ஏன் இதை தனித்தனியாக நம்ம எழுதியிருக்கோம்? பயிர்கள், பூக்கள், பழங்கள். அதனால தான் நம்ம வந்து தனித்தனியா பிரிச்சிருக்கு. வெரி குட். இப்போ இந்த தொகுப்புக்கெல்லாம் நம்ம பேர் வைக்கலாமா? சரி, இந்த தொகுப்பெல்லாம் சொன்னது நீங்கள் தான். இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லுங்கள். உணவு பயிர்கள். வெரி குட். இதுக்கு உணவு பயிர்கள். இது என்னன்னு சொல்லலாம்? உணவு பயிர்கள். இரண்டாம் குழு நீங்கள் இதில் சொன்னீங்கல்ல, இதுக்கெல்லாம் என்ன பேர் வைக்கலாம்? பூக்கள். பூக்கள். குட். மூன்றாம் குழு இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? என்ன பயிர்கள்னு சொல்லலாம்? பல பயிர்கள். பல பயிர்கள். நான்காம் குழு இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? தெரியுதா உங்களுக்கு? பாருங்க. தெரியலையா? என்னென்னலாம் எழுதியிருக்கோன்னு சொல்லுங்க. தேனை, காப்பி, எள், கரும்பு, நிலக்கடலை. இது எல்லாத்தையும் என்னன்னு சொல்லலாம்னா பணப்பயிர்கள்னு சொல்லணும். என்னன்னு சொல்லலாம்? பணப்பயிர்கள். என்னது? பணப்பயிர்கள். ஏன் இதுக்கு பேர் வந்து பணப்பயிர்கள் தெரியுமா? தெரியாதா? நான் சொல்கிறேன் கேளுங்க. இதெல்லாம் வந்து தோட்ட வேளாண்மை முறையில் வணிக நோக்கத்துக்காக பயிரிடுற பயிர்கள்லாம் தான் என்னன்னு சொல்கிறோன்னா பணப்பயிர்கள். என்னது? இதில் வந்து என்னவா இருக்கும்? நல்ல லாபம் கிடைக்கும். நிறைய அதிக லாபம் ஈட்டக்கூடிய பயிர்கள்னால தான் இதை என்னன்னு சொல்கிறோம்? பணப்பயிர்கள் சொல்கிறோம். சரியா? இப்போ என்னென்ன பயிர்கள்லாம் பார்த்தோம்? உணவு பயிர்கள், பூக்கள், பழப்பயிர்கள், பணப்பயிர்கள். பணப்பயிர்கள். இந்த செயல்பாட்டின் மூலமா நம்ம பயிர்களின் வகைகளை பற்றி பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம 2.5 பயிற்சியை பண்ணலாம். எல்லாம் பயிற்சி நூல் எடுங்க. ஆசிரியர் இந்த செயல்பாட்டை முடித்தவுடன் மாணவர்களை பயிற்சி நூலில் உள்ள பயிற்சி எண் 2.5, 2.6, 2.7, 2.8, 2.9 ஆகிய பயிற்சிகளை செய்ய வைக்க வேண்டும். நன்றி.